الحمد لله نحمده ونصلي ونسلم على رسوله الكريم أما بعد فيقول الله سبحانه وتعالى في القرآن الكريم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس إنا خلقناكم من ذكر أو أنثى يا أيها الناس إنا خلقناكم من ذكر وأنثى وجعلناكم شعوبا وقبائل لتعارفوا إن أكرمكم عند الله أتقاكم إن الله عليم خبير. صدق الله العظيم. وقال نبينا محمد صلى الله عليه وسلم إن الله لا ينظر إلى صوركم ولا إلى أموالكم ولكن ينظر إلى قلوبكم وأعمالكم أو كما قال صلى الله عليه وسلم. புகழனைத்தும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கு உரித்தாகும். ஸலாத்தும் ஸலாமும் இறுதி நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அண்ணன் வாழ்க்கை வழிமுறைகளை அனுமணமாக எடுத்து நடந்து உலகத்திலே அல்லாஹுடைய ரிபாவை திருப்தியை சந்தோஷத்தை அடைந்து கொண்ட சஹாபாக்கள், தாபியங்கள், தபவு தாபியங்கள், முஸ்லிம்கள், மோமின்கள் அனைவர்கள் மீதும் உண்டாவதாக. ஜுமாவுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ்வின் வீட்டில் ஒன்று கூடியிருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எவைகள் நமது வாழ்க்கை எடுத்து நடக்குமாறு ஏவிருக்கிறானோ அப்படியான் அல்லாஹ்வுடைய கட்டளைகளை மதித்து ஏற்று நடக்குமாறும், எவைகளை செய்ய வேண்டாம் என்று தடுத்திருக்கிறானோ, ஹராமாக்கி இருக்கிறானோ அப்படியான் அல்லாஹ்வுடைய தடைகளை, ஹராம்களை, அல்லாஹ் வெறுக்கின்ற விடயங்களை முற்றுமுழுதாக தவிர்ந்து தக்வாவுடன் வாழுமாறு அடியேனையும் உங்களையும் நான் தக்வாவின் மூலம் வசியத் செய்து கொள்கிறேன். ஹிஜ்ரி 1445 ஆண்டின் துல்ஹிஜ்ஜா மாதத்தின் இறுதி ஜுமாவுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக நாம் ஒன்று கூடியிருக்கிறோம். முஹர்ரம் மாதத்தை எதிர்பார்த்திருக்கிறோம். ஒரு வருடத்தை இஸ்லாமிய அமைப்பிலே இஸ்லாமிய மாதங்களில் வழி அனுப்பிவிட்டு இன்னும் ஒரு புதிய இஸ்லாமிய ஒரு புத்தாண்டை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். கண்ணியமானவர்களே, அதை தூய்மையானவர்களாக, நல்லவர்களாக, அல்லாஹ்வுடைய நெருக்கத்தை அடைந்தவர்களாக அந்த புது வருடத்தை அடைவோம். கடந்த கால வாழ்க்கை முறைகளில் தவறுகள், பலகீனங்கள் இருந்தால் மாற்றிக்கொள்வோம். அல்லாஹ்வின் பக்கம் நெருக்கக்கூடிய அமல்களை அதிகமாக இந்த வருடத்தில் செய்வோம் என்ற ஒரு மன உறுதியுடன் அந்த வருடத்தை ஆரம்பிப்போம். 9ஆம் 10ஆம் தினங்களிலே தாசுவா, ஆஷூரா என்ற நோன்பை அல்லது 10, 11ஆம் தினங்களிலே நோற்று அந்த நன்மையை அடைந்து கொள்வோம் என்ற சிந்தனையோடு என்னுடைய பிரதான தலைப்பை நான் ஆரம்பிக்கிறேன். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் நடந்த ஒரு நிகழ்வோடு சம்பந்தப்பட்ட ஹதீஸ். இந்த ஹதீஸை நாம் விளங்கினோம் என்றால் அந்த ஹதீஸுக்கு ஒத்த போதுமான தலைப்பு தான் என்னுடைய குத்பா. அதை நீங்கள் உற்சாகமாக, விழிப்புணர்வுடன் கேட்பதற்கு பிரயோசனமாக இருக்கும். கண்ணியமானவர்களே, ஒரு கண்ணியமான உலக அடிப்படையிலே செல்வாக்குள்ள, பணம், பட்டம், பதவியிலே உயர்ந்த, உலகளாவிய அடிப்படையிலே சமூகத்திலே ஒரு விஐபியாக இருந்த ஒரு மனிதர் நபி அவர்களையும் சஹாபாக்களையும் கடந்து போகிறார். கேட்டார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த மனிதரை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? கண்ணியமான மனிதர், சமூகத்திலே மதிப்புள்ளவர், முக்கிய பிரமுகர்,
அவர் எந்த வீட்டில் திருமணம் பேசினாலும் பொன் கேட்டாலும் பாய்ந்து விழுந்து கொண்டு திருமணம் முடித்துக் கொடுப்பார்கள். எந்த வீட்டுக்கும் அவரை மருமகனாக எடுப்பார்கள். அவர் ஏதாவது ரெக்கமெண்டேஷன், ஏதாவது சிபாரிசு செய்தால், ஏதாவது ரிக்வஸ்ட் பண்ணினால் அதை மக்கள் ஏற்றுக்கொள்வார்கள். உலக அடிப்படையிலே கண்ணியமான மக்களிடத்திலே செல்வாக்குள்ள ஒரு மனிதர். சஹாபாக்களுடைய கருத்தும் அதே அமைப்பில் இருந்தது. இரண்டாவது, சமூகத்திலே பணத்திலும் படிப்பிலும் பட்டத்திலும் பதவியிலும் அந்தஸ்திலும் கொஞ்சம் லோ கிளாஸ், உலகளாவிய அடிப்படையிலே கொஞ்சம் பின்தங்கிய நிலைமை. ஈமானில், தக்வாவில், அல்லாஹ்வுடைய தொடர்பில், மார்க்கத்திலே, மார்க்கப்பற்றிலே நல்ல ஒரு ஈமான்தாரி, உலக அடிப்படையிலே கொஞ்சம் பின்தங்கியவர், சமூகத்திலே அந்த அளவு செல்வாக்கு இல்லாதவர், செல்வமோ செல்வாக்கோ இல்லாதவர். அவர் போகிறார். இவரை பற்றி உங்களுடைய கருத்து? சஹாபாக்கள் ஒவ்வொன்றையும் ஈமான் தக்வாவை வைத்து மதிப்பிடக்கூடியவர். நபி அவருடைய அந்த உள்நோக்கமும் அதுதான். உலகளாவிய அடிப்படையிலே மக்கள் மனிதர்களை எப்படி எடை போடுகிறார்கள், எப்படி கிளாஸ் பிரிக்கிறார்கள், எப்படி கேட்டகரி பிரிக்கிறார்கள் என்பதை உணர்த்த வேண்டும். யார் சூழல்லா? சாதாரண மனிதர், பணம் பட்டம் பதவி அந்தஸ்து உலகத்திலே பெரிய ஒரு சாதித்த மனிதர் அல்ல. இவர் ஏதாவது வீட்டிலே பொன் கேட்டு போனாலும் இவருக்கு பொன் கிடைக்காது. இவருடைய உலக நிலைமையை வைத்து பார்த்து திருமணம் முடித்துக் கொடுக்க மாட்டார்கள். இவர் யாருக்காவது சிபாரிசு செய்தாலும் அந்த சிபாரிசும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. பெரும்பாலும் யதார்த்தத்தை, உண்மையை, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 நபர்களை பற்றி கேள்வி கருத்தை எடுத்துவிட்டு பதிலை சொன்னார்கள். முதலாவது சென்ற கண்ணியமான உலக அடிப்படையில் செல்வம் செல்வாக்குள்ள, மக்களிலே நல்ல இடமுள்ள, மக்களிடத்தில் நல்ல வெல்கமிங் உள்ள, மக்களிடத்திலே வரவேற்பை பெற்ற, உலக கேட்டகரியிலே உயர்ந்த ஹை கிளாஸ் அந்த மனிதர் உலகத்திலே அவர் போன்ற மனிதர்கள் உலகம் முழுக்க நிறைந்து வாழ்வதை விட பின்னால் சென்ற உலக அடிப்படையிலே சாதாரண மனிதர், மக்களுடைய மதிப்பு மரியாதையிலே பின்தங்கியவர், மக்களுடைய வரவேற்பிலே கொஞ்சம் குறைவானவர், இவர் நல்லவர், ஈமான்தாரி, இவர் தக்குவாதாரி, இவர் அல்லாஹ்வுடைய தொடர்புள்ளவர், இவரை கொண்டு முழு உலகமும் நிறைவது அவர் போன்றவர்கள் இருப்பதை விட பெட்டரானது. தலைப்பு விளங்கி இருக்கும். இன்று மனிதனை பார்த்து சிரித்தாலும் பணத்துக்காக, மனிதனை வரவேற்றாலும் பணம் பட்டம் பதவி, சலாம் சொல்வதும் ஆள் பார்த்து அந்தஸ்து பார்த்து, திருமணம் பங்கன் இன்விடேஷன் யார் யாருக்கு அழைப்பு கொடுப்பது, முதலாவது நம்பரிலே வரக்கூடியவர் உலக அடிப்படையில் இருக்கின்ற ஏதோ அந்தஸ்திலே உயர்ந்தவர், பணக்காரர், அரசியல்வாதி, பட்டதாரி, பெரிய மனிதர், விஐபி, விவிஐபி என்று சராதரம் பிரிப்பதிலே ஈமானிலே பலகீனமானவர்களிடம்தான் துனியாவை மையமாக வைத்து மக்களோடு பழகுகின்ற பண்பு இருக்கும். துனியாவுடைய அந்தஸ்து, பட்டம், பதவியை வைத்து மக்களோடு புலங்குகின்ற, மக்களை நடத்துகின்ற அந்த பண்பாடு உண்மையான ஈமான்தாரிடம் இருக்காது. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடம் அந்த பண்பு இல்லை, அது நபியோடு இருக்கவில்லை. ஆனா கண்ணியமானே, எல்லோரையும் மதிக்கக்கூடியவர்கள், கூட இருந்த மிக க்ளோஸாக நெருங்கி நபி அவர்கள் நெருக்கமாக இருந்தது சாதாரண சஹாபாக்களோடு. பிலால் ரலியல்லாஹு அன்ஹு எத்தியோப்பியா, சுஹைப் ரலியல்லாஹு அன்ஹு ரோம், சல்மான் ரலியல்லாஹு அன்ஹு பேர்சியா. கண்ணியமானவர்களே, ஈரானுடைய பகுதி. ஹப்பாப் ரலியல்லாஹு அன்ஹு யார்? ஒரு அடிமை. ஷோரூமிலே 200 தீனாருக்கு வாங்கப்பட்டு 250 தீனாருக்கு விற்கப்படுகின்ற ஒரு பொருள். பிலால் ரலியல்லாஹு அன்ஹு யார்? டைம் டேபிள் போட்டு வேதனை செய்யப்பட்டவர். இப்படிப்பட்ட மனிதர்கள் தான்
சபையிலே அதிகம் நெருக்கம், எல்லோரையும் மதித்தார்கள். ஏன் இவரிடம் ஈமான் இருக்கிறது, அடிமைதான், இப்படி உரிமையிடப்பட்டிருக்கிறார்கள். இவர் கருப்பர் தான், நிறம் கருப்பு, ஆனால் உள்ளம் அல்லாஹ்வுடைய தொடர்பு. ஹப்பாப் அலைஹிஸ்ஸலாம் ஒரு பொருள், ஒரு அடிமைதான், விற்கப்படக்கூடிய வாங்கப்படக்கூடிய, ஆனால் ஈமான்தாரி. சல்மான் அலைஹிஸ்ஸலாம் அவர் இன்னும் ஒரு நாட்டிலிருந்து வந்தவர் தான், ஆனால் அவர் ஈமான்தாரி. சுஹைப் அலைஹிஸ்ஸலாம் இன்னும் ஒரு நாட்டிலிருந்து வந்தவர் தான், ஈமான்தாரி. கண்ணியமானவர்களே, சஹாபாக்களோடு நபி அவர்கள் இப்படி சாதாரண மனிதர்களோடு அதிகம் நெருங்கி பழகுகின்ற சபையில் எல்லோரும் இருப்பார்கள். பணக்காரர் அபூபக்கர் செல்வந்தர் இருந்தார்கள், அதே போல அப்துல் ரஹ்மான் செல்வந்தர் இருந்தார்கள். ஈமானை மையமாக வைத்து அமைத்தார். அபூபக்கர் நபி அவர்கள் மதித்தது அபூபக்கருடைய எக்கானமியை வைத்தல்ல. அபூபக்கர் நபி அவர்கள் மஹப்பத்தாக இருந்தது அவர் பல கடைகளுடைய ஓனர் என்பதற்காக அல்ல. அவரிடமிருந்த ஈமான், அவரிடமிருந்த தக்குவா, அவரிடமிருந்த மார்க்கப்பற்று. அன்பானவர்களே, விஐபிகள் என்று மதிக்கப்பட்ட மிக முக்கிய பிரமுகர்கள், அஷ்ராஃபு குறைஷிகளுடைய கௌரவவான்கள், அபூ ஜஹல், உத்பா, ஷைபா, உபய் இப்னு கலப், உமையத் இப்னு கலப், சஃப்வான், இப்படிப்பட்டவர்கள் அதை சீப்பாக பார்த்தார்கள். அவர்கள் நபி அவர்கள் ஈமானியை பிரச்சாரம் செய்கின்ற பொழுது, உங்களோடு இருக்கின்ற இந்த தேர்ட் கிளாஸ் பார்ட்டியோடு நாங்கள் உட்கார முடியாது. சீப்பானவர்கள் மக்களுடைய பார்வையில், ஊர் பேர் தெரியாதவர்கள், ஃபேமிலி பேக்ரவுண்ட் இல்லாதவர்கள், நிறத்திலும் அசிங்கம், எங்களுடைய கையில் அடிபட்டவர்கள், இவர்களை கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள், நாங்கள் உங்களோடு க்ளோஸ் ஆகிறோம். கண்ணியமானவர்களே, நபி அவர்கள் அவாய்ட் பண்ணுவதற்கு முடிவெடுக்கவில்லை, அப்படி செய்யவும் மாட்டார்கள். என்றாலும் அவர்களும் இஸ்லாத்துடைய விரோதிகள். இவர்கள் களிமா சொல்லி இஸ்லாத்துக்கு வந்தால் கொஞ்சம் முஸ்லிம்கள் நிம்மதியாக வாழலாம், கொஞ்சம் ஃபித்னா குழப்பங்கள் இல்லாமல் மக்காவுடைய பூமி சீரும் சிறப்புமாக இருக்கும் என்ற நோக்கத்தோடு அவர்களுக்கும் கொஞ்சம் முக்கியத்துவம் கொடுக்க நபி அவர்கள் முன் வந்தார்கள். இவர்களை அவாய்ட் பண்ணவில்லை. அவர்களுடைய கேள்விக்கு நபி அவர்கள் பதில் சொல்ல முன்னாலே, கண்ணியமானவர்களே, وَلَا تَطْرُدِ الَّذِينَ يَدْعُونَ رَبَّهُمْ بِالْغَدَاةِ وَالْعَشِيِّ يُرِيدُونَ وَجْهَهُ, சூரத்து கஹஃபில் வரக்கூடிய ஆயத், வெள்ளிக்கிழமை ஓத வேண்டிய சூரா. நீங்கள் காலை மாலை தன்னுடைய ரப்பை வணக்க வழிபாடுகளிலே, துஆ பிரார்த்தனைகளிலே அல்லாஹ்வை வணங்கி வழிபடக்கூடிய இந்த வணக்கசாலிகள், இந்த ஈமான்தாரிகள், இறை பக்தியாளர்கள், இவர்களை நீங்கள் உங்களை விட்டும் தூரமாக்கி விட வேண்டாம், துரத்தி விட வேண்டாம். ஆயத்திறங்கியது. கண்ணியமானவர்களே, அந்த அஷ்ராஃபு குறைஷ் சிலர்கள் கலிமாவுடைய அந்த பாக்கியம் பெற்றார்கள், முஸ்லிம்களாக மாறினார்கள், சஹாபாக்களாக மாறினார்கள். ஆனால் துனியாவுடைய அமைப்பிலே பெரிய பார்ட்டி, விஐபி என்ற அமைப்பிலே அவர்களை நெருக்கி துனியாவுடைய அமைப்பிலே பின்தங்கியவர்களை நபி அவர்கள் ஒதுக்கவில்லை. முன்னால் பின்னால் வலமும் இடமும் சுற்றி சுற்றி வந்த ஒரு உற்ற நண்பராக இருந்தவர் யார்? கூட இருந்த தான் இமாம் என்றால் முஅத்தினாக இருந்த பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். யார் அவர்கள்? தெரியும். கண்ணியமானவர்களே, சுவர்க்கத்தில் இடமாறுகின்ற பொழுது என்னோடு சேர்ந்து எனக்கு பக்கத்திலே ஒருவருடைய காலடி சத்தம் கேட்கிறது. சுவர்க்கத்திலே, சுவர்க்கத்தை கண்ட காட்சியிலே யார் என்று கேட்டேன். பிலாலுடைய காலட்சி, அண்ணா கால் நடக்கின்ற சத்தம். பிலால், என்ன விசேஷமான அமல் செய்கிறீர்கள்? கண்ணியமானவர்களே, நான் ஒரு குர்ஆன் ஆயத்துடைய பகுதியையும் ஒரு ஹதீஸையும் சொன்னேன். இந்த இரண்டும் தான் பிரதானமான தலைப்பு. மக்களே, உங்களை நாங்கள் ஆண் பெண் ஜோடியிலிருந்து படித்திருக்கிறோம். ஆரம்ப படைப்பு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் களிமண், ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய விலா எலும்பு, அதுக்கு பின்னால் பிறந்த எல்லோருமே மின் நுத்ஃபத்தின் அம்ஷாஜ், பல கலவைகள் உள்ள இந்திரிய துளி. படைப்பின் அடிப்படை அல்லாஹ் சொல்லுகின்ற பொழுது நமக்கு இன்று கண்ணியமான பல விடயங்களை வைத்து மன்னிக்க வேண்டும், பல பெருமைகள், பல நினைப்புகள்,
உலக பாசை சொல்லுவோம், பல கொம்புகள் முளைத்திருக்கும். பணக்காரன், அதிகாரம் உள்ளவன், பவர் உள்ளவன், பெரிய விஐபி, நான் அதிலே டிரெக்டர், நான் இதிலே மேனேஜர், நான் இதிலே என்ன பொறுப்புதாரி, என்னென்ன துறைகளில் துனியாவுடைய அமைப்பிலே நமக்கு அகங்காரமும் பெருமையும் நம்முடைய தலை வீக்கமும் ஏற்பட்டிருக்கிறதோ அதை உடைக்கத்தான் அல்லாஹ் சொல்கிறான், நீ பிறந்ததை இந்திரிய துளியால். அடிப்படை பிறப்பு அடிப்படையை மறக்க வேண்டாம். பல இடங்களில் அல்லாஹ் சொல்கிறான். கண்ணியமானவர்களே, படைத்திருக்கிறோம் ஆண் பெண், உங்களை பல கிளாஸ்களாக, பல தரப்பினர்களாக, பல வகுப்பினர்களாக, சிலரை பணக்காரர்களாக, சிலரை ஏழைகளாக, சிலரை அறிவாளிகளாக, சிலரை அறிவிலிகளாக, சிலரை கண்ணியமானவர்களாக, சிலரை சாதாரணமானவர்களாக, சிலரை பெரிய உயர்ந்த அந்தஸ்துள்ளவர்களாக, அதிகாரம் உள்ளவர்களாக, இன்னும் சிலரை அதிகாரமற்றவர்களாக ஆக்கியிருப்பது பணக்காரன் ஏழை அடிமையாக்குவதற்கோ, ஆட்சியாளன குடிமக்களை அடக்குவதற்கோ, அல்லது உலகத்திலே கொஞ்சம் உயர்ந்த நிலைமையில் இருக்கின்றவர்கள் லோ கிளாஸ் இருக்கக்கூடியவர்களை அடக்கி நையப்படைப்பதற்கோ, அவர்களை அநியாயம் செய்வதற்கோ, அவருடைய மனதை உடைப்பதற்கோ அல்ல. உங்களுக்கு மத்தியில் ஒரு அறிமுகம், உங்களுக்கு மத்தியில் ஒரு புரிந்துணர்வு, உங்களுக்கு மத்தியில் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஏற்படுவதற்காக வேண்டித்தான் இப்படி வைத்திருக்கிறோமே தவிர, இன்ன அக்கிரமக்கும் இன்தல்லாஹி அத்காக்கும், அல்லாஹ்விடம் என்று அல்லாஹ்வே சொல்கிறார். என்னிடம் ஹானரபிள் யார், மாண்பு மிகுந்தவர் யார், என்னிடத்திலே கண்ணியமானவர் யார், அத்காக்கும், உங்களில் உள்ள தக்வாதாரி, உங்களில் உள்ள இறையச்சம் உள்ளவர், என்னை அதிகம் பயந்து நடப்பவர். அல்லாஹ் மதிப்பிடுவது தக்வாவை வைத்து, அல்லாஹ் மதிப்பிடுவது ஈமானை வைத்து. கனிமன் அழகை வைத்து அல்லாஹ் மதிப்பதாக இருந்தால் அபூலகப் கிருமி பிடித்து செத்திருக்க மாட்டான், விசப்பீட்டு ஏறி செத்திருக்க மாட்டான். அபூலகப் அவர் ஆண் அழகர், அவருடைய புனைப்பெயர் தான் குர்ஆனிலே வந்திருக்கிறது. அபூலஹப், தணலின் தந்தை என்றால் தணல் போன்று அந்த நெருப்பு தணலை மாத்திரம் எடுத்து நாங்கள் பார்க்கின்ற பொழுது எப்படி கவர்ச்சியாக இருக்கும், ஒரு எக்ஸ்பெக்டிவாக இருக்கும், நம்ம ஈர்க்கும். அப்படியான ஒரு அழகானவன் எப்படி செத்தான் தெரியுமா? ஈமான் இல்லை, அல்லாஹ்வை மறுத்தான், நபி அவர்களை அவாய்ட் பண்ணினான், நபி அவர்களை கேவலப்படுத்தினான், முஸ்லிம்களுக்கு அநியாயம் செய்தான், இஸ்லாம் அழிய வேண்டும் என்று பாடுபட்டான், இஸ்லாத்துக்கு எதிராக பேசினான். நபி அவர்கள் அல்லாஹ் ஒருவன் என்று பேசுவார்கள், இவன் அதே பாதையில் சென்று நபி அவர்கள் நோயாளி, நபி அவர்களுக்கு தலை சரியில்லை, நபி அவர்களுக்கு புத்தி கோளாறு, இவனுடைய நானாவுடைய மகன், இவருடைய பேச்சை ஏற்க வேண்டாம் என்று அழகு, நல்ல சௌந்தரியம், சமூகத்திலே கண்ணியம், பெரிய லீடர்ஷிப் எல்லாம் இருந்தது. தக்குவா இல்லை. அல்லாஹ் எப்படி கேவலப்படுத்தினான்? கண்ணியமானவனே, தன்னுடைய மைனியுடைய கையால் அடிபட்டான் அவன். அப்பாஸ் தன்னுடைய மனைவி அடிமை அபூ ராஃபி அவர்களுக்கு வந்த வீட்டுக்குள் புகுந்து அநியாயம் செய்கின்ற பொழுது தற்காப்புக்காக வீட்டிலிருந்த ஒரு நம்முடைய பாச ஒரு உலக்கை எடுத்து மண்டையிலே வைத்தார்கள். பெரிய வீரர், பெரிய அழகர், பெரிய செல்வாக்குள்ளவன், ஈமான் கிடையாது, தக்குவா கிடையாது, அல்லாஹ்வுடைய தொடர்பு கிடையாது. அல்லாஹ் கேவலப்படுத்தினான். மக்கள் மதித்தார்கள் அவனை அழகன் என்று, மக்கள் மதித்தார்கள் அவனை பெரிய விஐபி என்று, மக்கள் அவனை பெரிய ஒரு லீடராக மக்கள் பார்த்தார்கள், அவர்களுடைய சகாக்கள். ஆனால் அல்லாஹ் இன்னல்லாஹ லா யன்துரு இலா சுவரிக்கும், உங்களுடைய அவுட்லுக்கையோ, உங்களுடைய தோற்றங்களையோ, உங்களுடைய ஃபேஸ் கட்டையோ, உங்களுடைய டிரெஸ்ஸையோ, உங்களுடைய வாகனத்தையோ, உங்களுடைய வீடையோ, உங்களுடைய ப்ராப்பர்ட்டியோ, உங்களுடைய பேங்க் பேலன்ஸையோ, உங்களுடைய வலா இலா அம்பாலிக்கும், உங்களுடைய சொத்து செல்வங்களை அல்லாஹ் பார்ப்பதில்லை. வலாக்கி யன்துரு இலா குலூபிக்கும் வ அமாலிக்கும், உங்களுடைய உள்ளத்தையும் அதற்கேற்ற செயல்களையும் பார்க்கிறான். இதான் ஹதீஸ். குர்ஆன் ஆயத்தையும் விளங்கப்படுத்தினேன், ஹதீஸையும் சொன்னேன். அப்படி அந்த அடி பெட் ரெஸ்டிலே போட்டது 2 வாரங்கள். ஒரு வகையான எலர்ஜிக்கானது. உச்சந்தலையிலே ஒரு பெண்ணுடைய கையால் பட்ட அடி, மா வீரருக்கு பொம்புளையுடைய கையால் அடி கொடுத்தான் அல்லாஹ். ஒரு வகையான விச கடிகள், எலர்ஜிக்.
கிருமி, ஜேம்ஸ், அழகனை அசிங்கப்படுத்தி சாவடித்தான் அல்லாஹ். எந்த அளவுக்கு கேவலப்படுத்தினான் தெரியுமா? செத்தான். பிள்ளைகள் பாப்பா கண்ணியமாக அழகாக செல்வாக்கு இருக்கும் பொழுது அந்த தலக்கணத்திலே ஆடியவர்கள் பிள்ளைகள் பாப்பாவுடைய ஒரு பேச்சை கேட்டு நபியருடைய மகள்மார்களை கூட ஒரே வார்த்தையிலே டிவோர்ஸ் கொடுத்தவர்கள். அந்த அளவுக்கு வாப்பாவுக்கு குருட்டுத்தனமாக கட்டுப்பட்ட குருட்டுத்தனமான பிள்ளைகள் கூட வாப்பாவுடைய ஜனாசாவுக்கு பக்கத்திலே போகவில்லை. ஊரார்கள் ஏசினார்கள். நாறுகிறது, கிருமி பிடித்திருக்கிறது. அந்த கிருமி தொற்றாக அவர்கள் பார்த்தார்கள். அந்த காலத்திலே ஈமானுக்கு மாற்றமான பார்வை. அதை கிட்டே போகக்கூடாது, பிடிக்கக்கூடாது. ஒருவர் சொன்னார், வா வா, மகன்மாரை கூப்பிட்டார். நான் ஒரு சைட் சப்போர்ட் தருகிறேன், ஒரு தந்தையுடைய மையத்தை எங்காவது போய் புதைத்து விடுவோம் என்று கபரு கூட முறையாக தோண்டி புதைக்கப்படவில்லை. ஒரு அப்படி நீளமான ஒரு கம்பை எடுத்து அப்படியே ஜனாசாவை தூரத்திலிருந்து அப்படியே தள்ளி ஒரு மலையடிவாரத்திலே தள்ளி மேலே கற்களையும் அந்த கழிவுகளையும் மண்களையும் போட்டு அந்த 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 மையிட்டு மூடப்பட்டதென்றால் ஈமான், தீன், தக்குவா இல்லாமல் உலக அடிப்படையிலே பெருமையோடு வாழக்கூடியவர்களுடைய முடிவு. அல்லாஹ் கணக்கெடுக்கவில்லை. நபியர்களுக்கு வாயால் பத்வா செய்தான். அதே வார்த்தையை பாவித்து அல்லாஹ் குரானிலே தப்பச்சேதா சூறாவிலே அவனை சபித்து அழித்து நாசமாக்கினான். கண்ணியமானவர்களே, மாற்றமாக பல சஹாபாக்களுடைய நிகழ்வு சான்று. அதில் சொல்லப்படக்கூடிய ஒரு விடயம்தான், கண்ணியமானவர்களே, இவர்களுடைய கையால் அடிபட்ட, இவர்களுடைய கையால் கண்ணியமானவர்களே சித்திரவதை செய்யப்பட்ட சஹாபாக்களை அல்லாஹ் உயர்த்தினான். இவனை அல்லாஹ் கீழே புரட்டினான், மண்கவ்வு வைத்தான். இவருடைய கையால் அடிபட்ட பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை காபாவுக்கு மேலே அல்லாஹ் ஏற்றினான். இன்ன அக்ரமக்கும் இந்தல்லாஹ் யத்காக்கும், உங்களிலே கண்ணியமானவர் தக்வா உள்ளவர். கண்ணியமானவர்களே, சொன்ன குரானாய் ஓதிய குரானாய் ஹதீஸ் சொன்ன நிகழ்வு 50% பிரசங்கம் முடிந்துவிட்டது. இன்று நாமும் நம்மிடம் சிலரிடம் சில நோய்கள் இருக்கிறது. இந்த முஹர்ரம் புத்தாண்டினூடாக அந்த மன்னிக்க வேண்டும், அந்த மனநோய்களில் இருந்து ரிலீஸ் ஆக வேண்டும். அந்த மனநோய்களுக்கு தக்க ட்ரீட்மெண்ட் எடுக்க வேண்டும். என்ன மனநோய்? பணத்தை வைத்து மக்களை மதிப்பிடுவது, அந்தஸ்தை வைத்து மதிப்பிடுவது. நெருங்கிய உறவினராக இருப்பார், அவரிடம் பணம் இல்லை, அவரை அறிமுகப்படுத்துவதில்லை. எங்கோ ஒரு மூலையிலே டச்சாகி ஒரு சைடாக டச் பண்ணி கொண்டு போகின்ற ஒரு ரிலேட்டிவாக இருப்பார். ஃபார் ரிலேஷன்ஷிப், தூரமான உறவு முறை, அவரை அறிமுகப்படுத்தக்கூடிய காலம். எங்கட தூரத்தில் எனக்கு பெரியப்பா முறை, கொஞ்சம் தூரத்தில் எங்கட மச்சான் ஏன் வந்து இறங்குகிறார் வாகனம் பெஜிரோவிலே, மற்றவர் போகிறார் சாச்சா புஷ் சைக்கிளிலே. யாரை மதிக்கிறோம்? தந்தையோடு கூட பிறந்த சாச்சா பெரியப்பா புஷ் சைக்கிளில் போகிறார் என்பதற்காக வேண்டி அவர் கனிவன் அவர் சொந்த வீடு இல்லை, அவர் கூலி தொழில் செய்கிறார். உதாரணங்கள் சொல்கிறேன். நம்முடைய மதிப்பீடுகளும் இப்படித்தான் இருக்கின்றன. இது கண்ணியமானவர்களே, ஒரு மனிதன் பணத்தை, பட்டத்தை, பதவியை, அந்தஸ்தை, உலகளாவிய நிலைமைகளை வைத்து மதிக்கப்படுவது உண்மையான மூமின்களுடைய பார்வை அல்ல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோ அதற்கு மேலால் அல்லாஹ்வோ இந்த எதையும் வைத்து மதிப்பது கிடையாது. பணத்தை வைத்து மதிப்பிருந்தால் பணம் அல்ல, அவருடைய சொத்துக்களை அல்ல, சொத்துக்களை என்ன சேவ் பண்ணி வைத்த, பாதுகாத்து வைத்த ஸ்டோர் கீ, அதனுடைய வியாபார தரத்துடைய சீட்டை தூக்குவதற்கு ஒரு பலசாலியான ஒரு கூட்டம் தேவை, கொஞ்சம் சக்தி உள்ளவர்கள் தேவை. அவர்களும் சிரமப்பட்டு தான் தூக்குவார்கள். கீழ் சாவிகளை தூக்குவதற்கு பெரும் கூட்டம் தேவை என்று அல்லாஹ்வே வர்ணித்த காரோனை பூமிக்குள் அல்லாஹ் சுழி வாங்கி இருக்க மாட்டான், சந்திர மண்டலத்துக்கு ஏற்றிருப்பான். பணம்
பணத்தால் மாத்திர மதிப்பில்லை என்பதை காரூன் சுழிவாங்கப்பட்டதை வைத்து விளங்கிக்கொள். அன்று வேர்ல்ட் ட்ரேட் சென்டர் உலக வர்த்தக மையம் இன்று சர்வதேச குப்பை தொட்டி ஈஜிப்திலே கண்டவர்களும் இருப்பீர்கள். அவன் எங்க இருக்கிறான், எப்படி இருக்கிறான், யார் ஸ்கேன் பண்ணி பார்த்தார்களா, ரிசர்ச் பண்ணினார்களா? பண்ண போக மாட்டார்கள். நாங்களும் உள்ளே போய் விடுவோம் என்ற பயம். காரூன் எனக்கு பணத்துக்கு மன்னிக்க வேண்டும், பணத்துக்கு பின்னால் தொங்குகின்ற பணக்காரர்களை கடவுள் தெய்வம் போன்று அல்லாஹ்வை விட ஒரு படி மேலே மதிக்கின்ற கீழ்ச்சாதி பழக்கங்களை இந்த முஹர்ரம் ஆரம்பத்திலே விட்டு விடுவோம். எப்பொழுதுமே மனிதனை ஒரு மனிதன் என்று மதிப்போம், ஒரு முஸ்லிமை முஸ்லிம் என்று மதிப்போம். சலாம் ஆகப்பெரிய ஒற்றுமையுடைய வார்த்தை. எல்லோருக்கும் சலாம். சிரிப்பு பணம் பார்த்து பட்டம் பார்த்து பதவி பார்த்தல்ல, யாரை பார்த்து சிரித்தாலும் சதக்காவுடைய நன்மை. கொடுப்பது எடுப்பது யாருக்கும். மனிதன் முஸ்லிமா முஸ்லிம் என்று பார்ப்போம், மனிதனா மனிதன் என்று பார்ப்போம், ஏனைய படைப்புகளா அல்லாஹ்வுடைய ஒரு படைப்பென்று பார்ப்போம். யாரோடும் உலகளாவிய அமைப்பிலே பல கிளாஸஸ்களை பல தரப்பை பிரித்து அதை கேட்பவாறு நாம் நடந்து கொள்ளக்கூடாது. அது இருக்கும் வரைக்கும் தான் மதிப்பு. இந்த உலகத்திலே யார் உலகத்துக்காக இன்னும் உங்களுக்கு பின்னால் எறும்பு சீனிக்கு அப்படியே மொய்த்துக் கொள்வது போன்று எறும்புகள் போன்று வலம் வருவார்கள். உதாரணமாக நாம் சீனி கொட்டுகிறோம், ஒரு 50 கிராம் சீனியை சொல்லி விடுகிறோம், எறும்புகள் எல்லாம் வரும். அந்த சீனி இருக்கும் வரைக்கும் தான் அந்த இடத்தில். அங்கே இன்னும் ஒருவர் 100 கிராம் சீனியை பரத்திவிட்டால் அந்த சீனிக்கு போகும். எனவே பணம் பட்டம் பதிப்பை பார்த்து மக்கள் செருக்கடிப்பது, நமக்கு மண்டியிடுவது, நமக்கு தலை குனிவது, நமக்கு முன்னால் அவர்கள் அடிமைகள் போல் நடந்து கொள்வதை வைத்து நமக்கும் பெருமை வரக்கூடாது. அப்படிப்பட்ட பணத்துக்கும் பட்டத்துக்கும் பதவிக்கும் என்ன பேரம் பேசுகின்ற தலை குனிகின்ற அடிமையிலாகுகின்ற அந்த பண்பும் நம்மிடம் இருக்கக்கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறந்த உதாரணம். 8 கடைகளுடைய ஓனர் தான் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு. ஆரம்பம் 8 கடைகளுடைய ஓனர். 8 கடைகளையும் தீனுக்காக அல்லாஹ்வுக்காக வேண்டி இழந்தார்கள், லொஸ் ஆகிவிட்டார்கள். லொஸ். ஒரு நாள் வருகிறார்கள், ஒரு கடினமான துணி, சாக்கு போன்ற ஒரு துணியால் டிரஸ் போட்டுக் கொண்டு வருகிறார்கள். அந்த அளவு அல்லாஹ்வுக்காக வேண்டி பணங்களை இழந்து லொஸ் ஆகினார்கள். பணக்காரன் என்ற பெயர் இப்பொழுது இல்லை. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை 8 கடையுடைய ஓனராக இருக்கும் பொழுது 7, 6, 5, 4, 3 ஒன்றொன்றாக குறைந்து அவருடைய பொருளாதாரத்துடைய அந்த என்ன வளம் குறைந்து அவர் சாதாரண துனியாவுடைய அமைப்பிலே இழந்து வரும் பொழுதும் நபி அவர்கள் 8 கடையுடைய ஓனராக 5 கடையுடைய ஓனராக பணக்காரராக இருக்கும் பொழுது நபி அவர்கள் எப்படி மதித்தார்களோ லொஸ்ஸாகிய பிறகும் அபூபக்கர் அவர்களை நபி அவர்கள் மதித்தார்கள். அபூபக்கர் அவர்களை பணம் பார்த்து நபி அவர்கள் மதிக்கவில்லை, அந்தஸ்து பார்த்து மதிக்கவில்லை. கண்ணியமானவர்களே, எனவே இன்று சமூகத்தில் இருக்கின்ற பாரிய ஒரு பலகீனம், ஒரு சிலருடைய ஆத்ம நோய் என்று சொல்லலாம். பணத்துக்குத்தான் மதிப்பு. திருமணத்துக்கு அழைப்பு கொடுப்பதாக இருந்தாலும் லிஸ்டை போடுவது, பெரிய பாட்டுகளை தான் முதலாவது. எல்லோரையும் அழைக்க வேண்டும், எல்லோரையும் அழைக்க வேண்டும். ஆனால் சாதாரண மக்களை அவாய்ட் பண்ணி வசதி உள்ளவர்களை மாத்திரம் அழைத்து பணக்காரர்களை கொண்டு மாத்திரம் ஒரு பங்கன் நடக்கும் என்றால், ஒரு வலிமா நடக்கும் என்றால், நபியவர்கள் உலக அமைப்பிலே தரம் பார்த்து நடத்தப்படுகின்ற வலிமாவை கெட்ட வலிமா என்றார்கள், அது கெட்ட பங்கன் என்றார்கள். எனவே கண்ணியமானவர்களே, ஒரே ஒரு விடயத்தை தான் ஊண்டி பேசினேன். ஒரு குர்ஆன் ஆயத், ஒரு ஹதீஸ், வேறு எதையும் நான் சொல்லவில்லை. அதிகமான குர்ஆன் ஆயத்துகள், அதிகமான ஹதீசுகளை சொல்லி உங்களுடைய சிந்தனையை நான் திசை திருப்பவில்லை. ஒன்றை விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்த புத்தாண்டிலே ஒரு படிப்பினை பெறுவோம். நானும் அல்லாஹ்வை நெருங்குவதற்கு வெறுமனுடைய பணத்தால் நெருங்க முடியாது, பட்டத்தால் நெருங்க முடியாது, பதவியால் நெருங்க முடியாது, செல்வாக்கால் நெருங்க முடியாது. உலக அமைப்பில் இருக்கின்ற எந்த கேட்டகரிகள் மூலமும் அல்லாஹ்வை நெருங்க முடியாது. அப்படி இருந்தால் ஆட்சியை வைத்து நம்ரூத் நெருங்கி இருப்பான்,
ஆனால் நும்ரூதை அல்லாஹ் கேவலப்படுத்தினான். கனிமலை ஆட்சியை வைத்து ஃபிரௌன் நெருங்கி இருப்பான். ஃபிரௌனுக்கு அல்லாஹ் தண்டனை கொடுத்தான். அபூஜஹலை அல்லாஹ் கண்டித்தான். உத்தைபாவை கண்டித்தான். ஷைபாவை கண்டித்தான். கனிமலை துனியாவுடைய அமைப்பிலே மக்களிடத்திலே கண்ணியமும் மதிப்பும் மரியாதையும் கிடைக்குமே தவிர அல்லாஹ்வுடைய பார்வையிலே ஈமானை வைத்து தக்வாவை வைத்துதான் அல்லாஹ் தரம் பிரிப்பான். ஹஜ் செய்கிறாரா? எத்தனை தரத்தில் உள்ள பணக்காரர்கள் செய்வார்கள்? எல்லோரும் அதே ஹராம். அரபா அதே அரபா, அதே மீனா அதே முஸ்தலிஃபா, அதே லப்பைக், அதே காபா. கண்ணியமானே, மௌத்தா அதே கஃபன், கபர் அதே மண், சுந்தூக் இருக்கிற சந்தாக், மத்தியில் இருக்கின்ற 2-3 கேட்டகரி இருக்கிறதா? ஜனாசா செய்து வருகிறது. பெரிய பார்ட்டியுடைய ஜனாசா அந்த 2.5-3 லட்சம் பெறுமதியான சந்தாக்கை அனுப்புங்கள். மிடில் கிளாஸ் அந்த 1.5 லட்சம் பெறுமதியான 1 லட்சம் பெறுமதியான சந்தாக்கை அனுப்புங்கள். சாதாரண கூலி தொழிலாளி சாதாரண மனிதர்கள் ஏழையுடைய ஜனாசா செய்து வருகிறது. அந்த 50,000 என்ன எக்ஸ்பென்சிவான பெறுமதியான அந்த சந்தாக்கை அனுப்புங்கள். ஜனாசாக்களை தூக்கிக் கொண்டு போகின்ற சந்தா என்று சொல்கிறோமே அந்த சொந்தூக் அதுவும் சமம், கபரும் சமம். கனிமனே, ஒவ்வொருவருக்கும் ஏற்றவாறு அல்லாஹ் மலக்குமார் அனுப்பதில்லை. நல்லவருக்கும் தீயவருக்கும் என்று 2 கேட்டகரி தான். மையத்துகளும் 2 கேட்டகரி தான். ஜனாசாவை ஒரு ஜனாசாவை காட்டி முஸ்தரி என்றார்கள், இன்னொரு ஜனாசாவை காட்டி முஸ்தரா மின்ஹு என்றார்கள். எந்த கேட்டகரியிலே வாழ்ந்து மௌத்தாகினாலும் மையத்துகள் 2 வகைதான். அதிலே வேறுபாடுகள் கிடையாது. ஒன்று முஸ்தரி, துனியாவுடைய நிலைமைகள் சிரமங்கள் சோதனைகளை விட்டும் அவர் ஓய்வு பெற்று செல்கிறார், அவர் ரிலாக்ஸாக செல்கிறார். முஸ்தரா மின், அவர் மௌத்தாகியது மற்றவர்களுக்கு நிம்மதி. 2 கேட்டகரி தான். அவருக்கு நிம்மதி, அவரால் மற்றவர்களுக்கு நிம்மதி. இந்த 2 கேட்டகரிகளை தான் மையத்திலும் ஜனாசாவிலும் நபியவர்கள் முன்வைத்தார்கள். எனவே சிந்தனையில் பதிப்போம், அடிப்படையை மறக்காமல் இருப்போம். எந்த நிலைமையில் அல்லாஹ் வைத்தாலும் ஈமானோடு தக்வாவோடு தொழுகையோடு பேணுதலாக நேர்மையாக நீதியாக ஹராம்களிலிருந்து ஒதுங்கி நல்லவர்களாக வாழும் பொழுது நல்ல மனிதருக்கு கிடைக்கும் பணமும் நல்லதாக இருக்கும். நல்ல மனிதருக்கு கிடைக்கின்ற வசதி வாய்ப்பு நல்லதாக இருக்கும். ஜக்காத்தினூடாக சதகாவினூடாக பொது பணிகளினூடாக மக்களை சென்றடையும், அல்லாஹ்வுடைய அன்பை பெறும் என்று நபியவர்கள் பணத்துக்கு மாத்திர மதிப்பல்ல, அதனோட ஈமான் தக்வா சேரும் பொழுது மதிப்பு. பட்டம் பதவி அந்தஸ்து அதிகாரம் அது ஈமான் தக்வாவோடு சேரும் பொழுது மதிப்பு. சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துடைய நிகழ்வை கொண்டு அல்லாஹ் வழங்கப்படுத்துகிறான். துல்கர் அலைஹிஸ்ஸலாத்துடைய நிகழ்வை கொண்டு வழங்கப்படுத்துகிறான். ஹலீஃபாக்களுடைய நிகழ்வை கொண்டு வழங்கப்படுத்துகிறான். எனவே மக்களை மதிப்பது அடிப்படையான விடயங்களை வைத்தல்ல, ஈமான் தக்வா இதை வைத்துதான் என்ற சிந்தனையை பதிவோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எந்த நிலைமையிலே வாழ்ந்தாலும் அல்லாஹ்வுடைய தொடர்பை சீராக்குவதற்கு இந்த புது வருடத்தை அல்லாஹ் காரணமாக்குவானாக. தலைவருடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, நம்முடைய பெற்றோருடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, மனை மக்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, சகோதரருடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, உண்மையான ஈமானை தருவாயாக, இஸ்லாமிய பண்புகளை தருவாயாக, உலகளாவிய எந்த விடயங்களை வைத்து பெருமை அடிக்காமல் பாதுகாப்பாயாக, பணிவை தருவாயாக, உன்னுடைய நெருக்கத்தை தருவாயாக, உன்னுடைய அன்பை தருவாயாக, எல்லா ஞாபகங்களை கொண்டும் உன்னுடைய திருப்தி அடைய கிருபை செய்வாயாக. மக்களை உலகளாவிய அடிப்படையை மதிக்கின்ற அந்த தாழ்ந்த தன்மையை விட்டு நம்மை பாதுகாப்பாயாக. மனிதனை மனிதனாக மதிக்கின்ற, முஸ்லிம்களை முஸ்லிம்களாக மதிக்கின்ற நீதியான நேர்மையான பண்பை தருவாயாக. உலகளாவிய முஸ்லிம்களுடைய சிரமங்களை போக்குவாயாக, கடன்களை நிவர்த்தி செய்வாயாக, நோய்களுக்கு நிவாரணத்தை தருவாயாக, எல்லா கஷ்டங்களையும் போக்கி இலகு ஏற்படுத்துவாயாக, விலைவாசிகளை குறைப்பாயாக, எல்லோரும் எல்லா தரத்திலுள்ளவர்களும் இந்த நாட்டில் நிம்மதியாக வாழ கிருபை செய்வாயாக. உலகத்தில் கஷ்டப்படக்கூடிய முஸ்லிம்கள், அநியாயம் செய்யப்படக்கூடிய முஸ்லிம்களுக்கு விடுதலை கொடுப்பாயாக. குறிப்பாக பலஸ்தீன் மக்களுக்கு உதவி செய்வாயாக. அந்த யூதர்களை அடக்குவாயாக, கட்டுப்படுத்துவாயாக. ஹிதாயத் இல்லை என்றால் முன்னே அநியாயக்காரர்களை எப்படி தண்டித்தாயோ அப்படி தண்டிப்பாயாக. உன்னுடைய வல்லமையை குதிரத்தை அவர்களை காட்டுவாயாக. எந்த முஸ்லிம்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க பயப்படுகின்ற அளவுக்கு உன்னுடைய தண்டனை அவர்களுக்கு இறக்குவாயாக. மஸ்ஜிதுல் அக்ஸாவை பாதுகாப்பாயாக. ஈமானுடன் வாழ்ந்து கலிமாவுடன் மரணிக்கக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தருள்வாயாக. வஆகிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.